இன்னொரு முக்கியமான விஷயம், நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு 3-4 பசங்க வெவ்வேறு கல்லூரிகள்ல இருந்து சேர்ந்து படிக்கிறதாக சொன்னா நிச்சயமா அங்க போதைப் பொருள் விளையாடும். போதைனா எது போதை? வெறும் அபின் எடுக்கிறது இல்லை கஞ்சா எடுக்கிறது மட்டும்தான் போதையா, இல்லை இந்த ரீல்ஸ் மாதிரியான விஷயங்களும் போதையா அப்படிங்கிறதும் எனக்கு கேள்வி. ஒரு பொருளோட விலை கம்மியாச்சுன்னா ரெண்டு காரணம் தான். ஒன்று, யாருமே அதை வாங்கல, ஸோ கம்மியாக கொடுக்குறோம். ரெண்டாவது, உற்பத்தி ஜானே ஆயிடுது, ப்ரொடக்ஷன் இஸ் ஹியூஜ். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். 529 கிலோகிராம் சாக்லேட்ல கஞ்சா வைக்கிறோம். எப்படி உருவாக்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. எப்படி போய் ரீச் பண்ணுறாங்க அந்த நபர்? என்ன பசங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு இந்த மாத்திரை இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? குட் கொஸ்டின். இது எல்லாருக்கும் சொல்கிறேன். கேட்வே, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கேட்வே இருக்கு. கொஞ்சம் வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நம்ம ஏரியா டாக்டர்ஸ் உடைய ஃபார்மசி. ஏனென்றால் இப்போ கன்வர்ஷன் பர்னிங் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் டு இன்ஜெஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். அதாவது கொடுத்து அந்த சிகரெட் மாதிரி பண்ண தேவையில்லை, ஒரு மாத்திரை மாதிரி போட்டால் அடுத்த 8 மணி நேரம் நீ ஜாலியாக இருக்கு. யார் கேட்க போகிறாங்க? இது எங்கே கிடைக்கும்? ஃபார்மசி. உதாரணத்துக்கு அல்ட்ராசெட் ஒரு மாத்திரை இருக்குது. ஃபைனலாக அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சோஷியல் மீடியா இந்த ஜென்சி ஜென்ரேஷனை எப்படி போட்டு ஆட்டி படைக்குதுன்னு பார்க்குது. இது நிஜமாக இருந்தால் இந்த பசங்க வெட்டினது வெறும் சோஷியல் மீடியா ரீல் பண்ணுறதுக்காக மட்டும் இருந்தால் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நமது சமுதாயத்தோடைய அடிப்படையாக இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் இவங்க இந்த போதைப் பொருளால் சீர்கேடுறாங்க. இந்த ரெண்டும் பார்த்தா ரொம்ப பாரடாக்சிக்கல் சிச்சுவேஷன். மாற்றணும். இந்த மாற்றத்துக்கு இப்போ நேரம் வந்துருச்சு. இப்போ மாற்றம் பண்ணலன்னா நம்ம சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஏமாற்றம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளான இந்த கஞ்சா பழக்கம், சிறுவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த போதை பழக்கம், இன்னும் சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்கள் மாதிரியான விஷயங்களில் சிறுவர்கள் இருக்கக்கூடிய ஈடுபடக்கூடிய விதமும் ஒரு வகையான போதை தான் அப்படிங்கிற மாதிரியான தரவுகள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து விரிவாக நம்மளோட கலந்துரையாடல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சாமில். திருத்தணி சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 பசங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரக்ஸ்லாம் இல்லை, ரீல்ஸ் மோகத்தில் அப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரக்ஸ் இல்லைன்றதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. சின்ன பசங்கக்கிட்ட ட்ரக்ஸ் போய் எப்படி சேருதுங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது, போதைனா எது போதை? வெறும் அபின் எடுக்கிறது இல்லை கஞ்சா எடுக்கிறது மட்டும்தான் போதையா, இல்லை இந்த ரீல்ஸ் மாதிரியான விஷயங்களும் போதையா அப்படிங்கிறதும் எனக்கு கேள்வியாக இருக்குது. வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பசங்களுக்கு என்னென்ன பிளட் டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு போதைப் பொருட்கள் உடைய வகைகள் சுற்றிட்டு இருக்கு. இப்போ மெத்தகோலோன் இருக்குன்னா நம்ம வெறும் அபின்க்கு செக் பண்ணால் மெத்தகோலோன் மாட்டாது, நெகட்டிவ்பாங்க. பெத்திரின் எடுத்துருக்கலாம், பெத்திரின் செக் பண்ணால் மாட்டாது. ஸோ என்னெல்லாம் அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ட்ரக் சப்ஸ்டன்சஸ், இந்த போதைப் பொருள், அந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் தான் இப்போ சொல்கிறது. ட்ரக்குன்னு கூட சொல்ல, என்ன மாதிரி கெமிக்கல் கூட யூஸ் பண்ணலாம். அந்த பேண்ட்விட்த் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நான் பார்க்கணும். ஒன்று, எனக்கு கூட அவ்வளோ உடன்பாடு இல்லை. பட் லெட் அஸ் அஸ்யூம் அவங்க சொன்னாங்க they checked. அது அவங்க செக் பண்ணாத ஒரு கெமிக்கல் இந்த பசங்க எடுத்துக்கலாம். ஸோ இன்னொருத்தர் என்ன கேட்குறாங்க, அப்போ சார் 17 வயசு சார், எப்படி சார் இந்த பசங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்? ஏன் நீங்கள் ஒரு பிவிஆர் ஒரு சத்தியமூர்த்தி போயிட்டு ஒரு சினிமாவே பார்த்து வந்தாலே 1000 ரூபாய் ஆகுது. 100 ரூபாய்க்கு இப்போ கஞ்சா கிடைக்குது. 100 ரூபாய்க்கு சென்னையில் 100 ரூபாய்க்கு ட்ரக்ஸ் கிடைக்குது. ஸோ நாட் அஃபோர்டபுள். ஒரு காலத்தில் எஸ்கோபார்லாம் இருக்கும்போது இவ்வளோ இருந்தால் கூட அது 10,000 ரூபாய் 100,000 ரூபாய்லாம் சொல்லுவாங்க. இப்போ ட்ரக்ஸோடைய விலை கம்மியாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பொருளோட விலை கம்மியாச்சுன்னா ரெண்டு காரணம் தான். ஒன்று, யாருமே அதை வாங்கலை, ஸோ கம்மியாக கொடுக்குறான், அதுவாக உண்மை, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, உற்பத்தி ஜானே ஆகிடுது, ப்ரொடக்ஷன் இஸ் ஹியூஜ். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். சமீப காலத்தில் நமது சுகாதார அமைச்சர் மாசு அவர்கள் மாண்புமிகு மாசு சொன்னார், ட்ரக்ஸு இங்கே பண்ணல, ஜீரோ உற்பத்தின்றார். ஜீரோ உற்பத்தி. அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் அவைலபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி, எல்லாராலையும் அணுகி வாங்க முடிய ஒரு சக்தி எல்லாருக்கும் வந்துருச்சு. அதாவது நான் கேட்குறேன், இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே விற்றா, இல்லை மணிப்பூரில் ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே விற்றா என்ன வித்தியாசம்? எப்படி இருந்தாலும் நம்ம பசங்க தானே யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்ம பசங்க தானே போதையில் போகிறாங்க. 100 ரூபாய்க்கு கிடைக்குது. அது இங்கே ப்ரொடக்ஷன் இல்லை, இன்னொரு இடத்துல ப்ரொடக்ஷன் இல்லை, என்ன வித்தியாசம்? யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அதை பிளாக் பண்ணணும்.
ஒருவேளை அவர் சொல்கிறாரு இங்கே வந்து இப்போ உற்பத்தி வச்சு தான் எங்களால் பார்க்க முடியும், சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் பார்க்குறவங்க தான் இது பார்க்கணும், ப்ளஸ் நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். டெஃபினெட்லி வேறு எந்த ஒரு பீரியட்லையும் இல்லாத அளவுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. கும்மிடி பூண்டியில் வந்து ரீசெண்டாக கூட பிடிச்சாங்க 220 கிலோகிராம். வேலூரில் வந்து 1700 கேஜி, நியர்லி 1700 கேஜினா நியர்லி 2 tons முசாமில். 2 டன்னை கொண்டு வர்றதுக்கு இதில் ஜெயிலர் படத்தில் லாரி மாதிரி எங்கேருந்தோ கொண்டு வராங்களா அல்லது இங்கே கொஞ்சம் உற்பத்தி ஆகுதா நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் இவ்வளவு அளவுக்கு இட்ஸ் பீன் அவைலபிள். 529 கிலோகிராம் சாக்லேட்டில் கஞ்சா வைக்கிறது. நான் கேட்டேன் 2-3 பேரை கிரவுண்ட் லெவலில். மற்ற மாநிலங்களில் அது வந்து உற்பத்தி ஆகி இங்கே வந்து அந்த சாக்லேட்டுக்குள்ளே வைக்கிறாங்களாம். அது ஒரு அசம்பிளி லைன் ஃபேக்ட்ரி மாதிரி. எப்படி நிறைஞ்ச காரை வந்து 4-5 பாட்டை வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து விடுற மாதிரி சாக்லேட்டு கஞ்சா உள்ளே சேர்த்து கட்டி விட்டா கஞ்சா சாக்லேட். அது எங்கே அவைலபிள்? தமிழ்நாடில் இந்த அவைலபிலிட்டி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தேர்ஃபோர் சுகாதார அமைச்சகமும் சரி, சட்ட ஒழுங்கு அமைச்சகமும் சரி, அல்லது போதைப் பொருள்களுக்கு இருக்கிற அந்த ஆணையமும் சரி, டிபார்ட்மெண்ட் சரி, 3 பேரும் சேர்ந்து இயங்கணுங்கிறது தான் இங்கே அரசியலே பண்ணல முசாமில். வி வாண்ட் அ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு. யாருக்கிட்ட ட்ரக்ஸ் போகுது? 80 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு, 60 வயசு ரிட்டையர் ஆகி 80 வயசு வரைக்கும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு காப்பி அடிச்சுட்டு டெலிவிஷன் முன்னால் உட்காந்துருக்காரு பாரு. அவர்கிட்ட யூஸ் பண்ண போகிறாங்க இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகள். ஆஸ் அ டாக்டர் ஒய் ஐ ஃபீல் ஸோ ஸ்ட்ராங்லினா, மாணவிகள் நம்ம அடித்தோன்னா சமுதாயத்துடைய எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிடுறோம். இன்றைக்கி தமிழ்நாடுல 38 39 லட்சம் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. க்ளோஸ் டு 40 lakh, 4 மில்லியன் படிச்சிருக்காங்க. ஹியூஜ் நம்பர். ஒன்லி மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், வேறு எங்கேயும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. தேர்ஃபோர் இந்த ஸ்டூடெண்ட்ஸை மாணவிகளை கட்டி காப்பது வருங்கால சமுதாயத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நான் சொன்ன இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து இயங்கணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு உடன்பாடே இல்லை, இங்கே வந்து ட்ரக்ஸே இல்லைன்னு சொல்லி நம்ம மார்படிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ட்ரக்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட். அங்கங்கே பிடிக்கிறாங்க, நார்காட்டிக்ஸ் நிறைய பிடிக்கிறாங்க, ரொம்ப அதை பாராட்டுறேன். வருதே, ஏன் வருது? பிடிக்கும்போது கூட அடிக்கிறாங்களே, ஏன் அடிக்கிறாங்க? 100 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கே. நான் கொஞ்சம் ட்ராக்கிங் பண்ணேன். தமிழ்நாடுக்கு வந்து சேர்றது 2 வெளிநாடுகள்லேருந்து தான். ஒன்று மியான்மார், 2வது மணிப்பூர். இந்த குக்கி மேத்தை சண்டை நிறைய நடந்ததெல்லாம் இந்த மணிப்பூரில் ட்ரக்ஸால் தான். ஸோ இந்த ட்ரக்ஸ் அங்கேருந்து எப்படி இங்கே வருது? கல்கட்டா கிட்டே அந்த போட்டில் சின்ன போட்டை வந்து என்ட்ரி பண்ணுது. ஐ எம் சேயிங் கோஸ்ட் கார்டு ஆல்சோ ஷுட் பி அலர்ட். கோஸ்ட் கார்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ண தானே சமுதாயத்துக்கு நல்லது. அங்கேருந்து தூத்துக்குடி, சென்னை டு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், ஏதாவது ஒரு இடத்துல இறங்கி உள்ளே வந்துடுது. ஸோ நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது முசாமில். அதை வந்து நம்ம ஒத்துக்கணும், அரசியலை விட்டுறணும். 3-4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து இயங்கணும். இல்லைன்னா இப்போ இருக்கிற இந்த கெமிக்கல் ட்ரக்ஸில் இன்னொரு 5-10 வருஷத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஜாம்பி மாதிரி இருப்பாங்க. நான் கேட்டது என்னன்னா, போதை அப்படிங்கிறது எதெல்லாம் போதை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு போதை பொருள் உலகத்திலே ரொம்ப போதை கொடுப்பது எது தெரியுமா? சர்க்கரை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பாக்கு இருந்தாலும் சரி, ஜாங்கிரியாக இருந்தாலும் சரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்றைக்கிலேருந்து விட்டுற போகிறேன், யாரும் விட மாட்டேங்கிறாங்க. இந்த சர்க்கரையாக இருக்கலாம், அல்லது அபினா இருக்கலாம், அல்லது கொக்கைனாக இருக்கலாம், மாஃபினாக இருக்கலாம், மெத்தம்ஃபெட்டமினாக இருக்கலாம். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே உள்ளே போகும்பொழுது ஒரு சில மாற்றங்கள், ரசாயன பொருட்கள் மூளையில் கொஞ்சம் அதிகமாகும். டோப்பமின், அட்ரினலின் போன்ற விஷயங்கள் அதிகமாகும். ஒரு சில இடங்களில் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, எங்கெல்லாம் லைட்டப் ஆகுதுன்னு பார்த்தா அங்கே வந்துடும். ஸோ நீங்கள் சொன்னது கரெக்ட். அது ஐஸ்கிரீமாக இருக்கலாம், பீட்சாவாக இருக்கலாம், அபின்னா இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், அல்லது சோஷியல் மீடியாவில் இந்த லைக்ஸ் வாங்குறதாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது அதே ஒரு போதை தான், அதே கெமிக்கல் மூலமாக தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணுது. அதனால் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் ஹார்ட் டு பிலீவ். அப்படி கூட இருக்கலாம், இந்த பசங்க பண்ணது வெறும் சோஷியல் மீடியாவில் ரீலில் போட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு மட்டும் இங்கே பண்ணியிருக்கலாங்கிறத நான் வந்து நாக் ஆஃப் பண்ண முடியாது. ஆனால் நிச்சயமாக அவங்க அது பண்ணும்பொழுது அந்த லாஸ்ட் மினிட் பண்ணும்பொழுது சரக்கு அல்லது போதைப் பொருள் அவங்க ரத்தத்துக்குள்ளே இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு போதைப் பொருள் இருந்தால் தான் ஒரு மிருகத்தை மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம முன்னால் இருக்கிற ஆள் அது மாதிரி கத்தியை வச்சு போடுவாங்க. இல்லை, நம்ம லைட்டாக கையில் கிழிச்செல்லாம் அந்த ரத்தத்தை பார்த்தா நம்ம உங்களுக்கு இல்லை, நீங்கள் டாக்டர், நீங்கள் ப்ரொஃபஷனல் வேறு, நீங்கள் லிட்டர் கணக்கிலோட பார்த்துருக்கலாம். பட் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது 90 இடங்களில் விட்டு இருக்கிறதா கூட செய்திகளில் பார்க்க முடியுது.
அவ்வளோ கோரமான சிந்தனை எப்படி ஒரு சின்ன பசங்க மைண்டில் வருதுங்கிறதா சார் கேள்வி. யூர் அப்சல்யூட்லி கரெக்ட். எப்படி ஒரு சின்ன பையன் இது மாதிரி மிருகத்தை மாதிரி பண்ணுவான்? நிச்சயமாக போதை. இன்னொரு போதை சொல்லவா? நீங்கள் மிருகத்தை கம்பேர் பண்ணாதீங்க, எந்த மிருகமும் இந்த மாதிரிலாம் பண்ணாது. ஆக்சுவலாக மிருகம் இல்லை, இந்த இங்கிலீஷ் வேர்டு இஸ் மான்ஸ்டர். ஓகே. மான்ஸ்டர்னா சினிமாவில் வர மாதிரி இந்த டிமன், பேய், ஜின்னு அது மாதிரி சொல்லலாம், தவிர எந்த மிருகமும் இது மாதிரி பண்ணாது. தேவையில்லாமல் இன்னொரு மிருகத்தை வந்து இது மாதிரி போட்டு அடிக்காது. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன ஆகிடுது, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பர்சனாலிட்டி சேஞ்ச் மாதிரி ஆகிடுது. இந்த போதைப் பொருள் வந்து இங்கே சொன்னா போல் லைக்ஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிற ஒரு போதைப் பொருளாக கூட இருக்கலாம். அதே விஷயம் தான் இவங்களை ட்ரைவ் பண்ணுது. நான் நினைக்கிறேன் காம்பினேஷன். ஒரு பக்கம் நம்ம வரப்போகிறோம்னு, இன்னொரு பக்கம் இவன் வந்து தமிழ் பேசாத ஒரு ஆள்னு ஒரு கோவமாக இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு போதைப் பொருள் might have been picked up. நீங்கள் கேட்கலாம், ஐ நோ தட் ஒன் ஆஃப் த அடிஷனல் கமிஷனர்ஸ் அஷ்டா சார் சேங் செக் பண்ணோம் அவங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு. என்னெல்லாம் செக் பண்ணீங்க, அந்த லிஸ்ட்டு கொடுக்கலாமா, என்ன ஆர்டிஐயில் போட்டு எடுக்கலாமா, என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லா கெமிக்கல்ஸும் செக் பண்ணாங்க. இப்போ இன்னொரு விஷயம் எல்லார்ட்டையும் சொல்ல போகிறேன். நாங்களும் குழந்தைங்களா இருக்கும்போது வெறும் கஞ்சா தான், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ 2-3 மாத்திரை இருக்கும். இப்போ அந்த மாத்திரை அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. மாத்திரை என்னென்னா அவங்க ஹிப் பாக்கெட்லேயே வச்சுட்டு 3-4 மாத்திரை எடுத்துகிட்டு போனால் யாரும் பிடிக்க முடியாது. ஒரு சிலர் பி காம்ப்ளெக்ஸ் பாட்டில்ஸில் வந்து இந்த மாத்திரையை வச்சுட்டு போகிறாங்க. ஸோ மாத்திரையுடைய யூஸ் தமிழ்நாடில் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 40,000 இந்த ட்ரக்கு போதைப் பொருள் மாத்திரைகள் வந்து 2022 2024 அது 142 ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 times அவ்வளவு போதை மாத்திரைகள். 1.5 லட்சம் போதைப் பொருள் மாத்திரை நீங்கள் நினச்சி பார்க்கலாம். இல்லை சார், எப்படி உருவாக்குறாங்க ஒரு கேள்வி இருக்குது. எப்படி போய் ரீச் பண்ணுறாங்க அந்த நபரை? இப்போ சின்ன பசங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு இந்த மாத்திரை இருக்குன்றது எப்படி உங்களுக்கு தெரியுது? குட் கொஸ்டின். இது எல்லாருக்கும் சொல்கிறேன். கேட்வே, துவாரம், கேட்வே கான்செப்ட் என்று ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கேட்வே இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ளாட்டில் 8வது மாடியில் வீட்டு மட்டும் உட்காந்துட்டு டிவி பார்த்துருக்காரு. 80 வயசு ஆள், நான் சொன்னேன் ரிட்டையர் ஆகி, எப்படி போய் இந்த ட்ரக்ஸ் அவர் சேர முடியாது. அந்த கேட்வே எங்கே? இந்த வேப்பிங் சென்டர்ஸ் இருக்குது. அது ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுறவங்க சில பேர் இந்த வேப்புன்னு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேப்பிங் சென்டர்ஸ் நாட் காமன் ஹியர், பட் மும்பையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, டெல்லியில் நிறையா இருக்குது. இந்த வேப்பிங் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி ஒரு ட்ரக் எடுத்தவன் சிகரெட்லேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு இங்கே வரான். அங்கே வந்து நீ வேணும்னா இதில் வந்து இதை ட்ரை பண்ண ஜாலியாக இருக்கும்னு ஒரு 4-5 வாட்டி எடுத்தால் காலி, அடிக்ட் ஆகிடுறான். 1 2 பள்ளிகள்கிட்டையும் கல்லூரிகள் பக்கத்துலேயும் இருக்கிற ஸ்வீட் கடையோ, எங்கே போய் இந்த லாலிபாப்பெல்லாம் வாங்குவாங்களோ, அந்த கள்ளக்குறிச்சியில் எடுத்த கஞ்சா சாக்லேட்ஸு, திருச்சிக்கிட்ட எடுத்த கஞ்சா சாக்லேட்ஸ் எல்லாமே ஸ்கூல் கன்சம்ஷன். ஸ்கூலில் சாக்லேட் வாங்கும்போது 4 பேர் 10 பேர் சாக்லேட் வாங்குறாங்கன்னா 4 பேர் கஞ்சா சாக்லேட் வாங்குறாங்கன்னா காலி. அது வந்து பளிச்சுன்னு கண்ணுக்கு நல்ல சிவப்பாக பார்க்குற மாதிரி சிவப்பாக வச்சு கம்மியான விலைக்கு முதல் கொடுத்துட்டு அப்புறம் விலையை ஏற்றுவாங்க. அது வந்து ஒரு கேட்வே. 3வது பார்ட்டிஸ். பாவம், நம்ம இந்த ஆக்டர் ஸ்ரீகாந்த் வேறு ஒருத்தர் பார்ட்டியில் தானே ட்ரக் யூஸ்க்கு மாட்டினாங்க. இது மாதிரி பார்ட்டிஸ், எஸ்பெஷலி இந்த சினி பார்ட்டிஸ், ஆடியோ லான்ச் பார்ட்டிஸ். ஆடியோ லான்ச்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் ஒரு பார்ட்டி இருக்கும். அந்த பார்ட்டிஸில் வந்து நிறையா. 4வது கேட்வே வந்து பார்ட்டிஸ், தீபாவளி, நியூ இயர் இது மாதிரி விஷயத்துக்கு பார்ட்டி பண்ணுறாங்கல்ல, அப்போ எல்லாருக்கும் தெரியும். அது எங்கே? 5வது நைட் கிளப்ஸ், பப்பு, பாரு, நைட் கிளப். ஸோ இதெல்லாம் தான் கேட்வேஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லை, இது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோலோட இதுலேயே ரிலீஸில் இருக்குது. என்னுடைய கோரிக்கை, இந்த 4-5 இடங்களில் பாரு, பப்பு, பள்ளிகள், கல்லூரிகள், பார்ட்டிஸ், ஆடியோ லான்ச் பார்ட்டிஸ், இந்த எல்லாத்துலேயும் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோலும் சரி, சுகாதார அமைச்சகமும் சரி, அப்புறம் நார்காட்டிக்ஸ் ரெகுலர் போலீஸ், காவல்துறையும் சரி போய் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க கண்காணிப்பில் ரேடாரில் வச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக முசாமேல் ஒரு 50-100 பேர் இந்த பெட்லர்ஸ் பிடிச்சிடலாம். அந்த பெட்லர்ஸை பிடிச்சிட்டு உள்ளே தள்ளிட்டோம்னா விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு இது நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நம்ம ஏரியா டாக்டர்ஸ் உடைய ஃபார்மசிஸ். ஏனென்றால் இப்போ வந்து கன்வர்ஷன் ஃப்ரம் பர்னிங் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் டு இன்ஜெஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். அதாவது கொளுத்தி அந்த சிகரெட் மாதிரி பண்ண தேவையில்லை, ஒரு மாத்திரை மாதிரி போட்டால் அடுத்த 8 மணி நேரம் நீ ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். யார் கேட்க போகிறாங்க? ரொம்ப ஈஸி. இது எங்கே கிடைக்கும்? ஃபார்மசியில். உதாரணத்துக்கு அல்ட்ராசெட்னு ஒரு மாத்திரை இருக்குது, நாங்கள் கூட இங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் ரொம்ப சிவியர் வலி இருந்தால். துபாய், அபுதாபி, சவுதி, ஷார்ஜா இந்த எல்லா இடங்கள்லையும் பையில் அல்ட்ராசெட் இருந்தாலே
அரெஸ்ட் பண்ணிடுவோம், அரெஸ்டே பண்ணிடுவோம். அஃபென்ஸ் அது. இட்ஸ் அன் ஆஃபென்ஸ். யூ கேனாட் கேரி அல்ட்ராசவுண்ட். இந்தியா இட்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக். நாங்கள் எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணிட்ட அப்புறம் நிறைய பேர் பயன்படுத்துவோம். ஸோ இப்போ ஒரு ஃபார்மசி வந்து அதில் ஃபார்மசியில் ஒருத்தர் இருக்கிறான், பையன் உட்காந்துட்டு இருக்கிறான், லோக்கம்பாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறான். ஐயா நான் உங்கள் ஃபார்மசியில் இந்த ஃபார்மசியில் அந்த ஃபார்மசியில் 4-5 ஃபார்மசியில் ஒரு 5-6 மணி நேரம் உட்காந்துட்டு வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மசி ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருப்பான். என்ன ஆகும், அவன் வந்து இந்த அல்ட்ராசெட் எடுத்து கொடுத்துருவான். எப்போ அவங்க ஆடிட் பண்ணி இன்வென்டரி பண்ணி அந்த அல்ட்ராசெட் மிஸ்ஸிங்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 10 பேர் அந்த இடத்துல வந்து ஒரு 10-15 நாள் வேலை செஞ்சு போயிட்டு இருப்பாங்க முசமேல். அதில் வந்து எந்த ஆள் இந்த அல்ட்ராசெட்டை எடுத்து விற்றான்னு நமக்கு தெரியாது. அதே போல் இந்த நைட்ரோசன் ஒன்று இருக்குது. நைட்ரோசனுங்கிறது நைட்ரோவின் இருக்குது. அது இந்த வெயிட் பண்ணுறவங்கலாம் அந்த வெயின் வெளில வரத்துக்கு எடுப்பாங்க, அது வேறு. நைட்ரோசனுங்கிறது தூங்குறதுக்கு ஒன்று கொடுக்குறது. ஒரு ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்கலாம். நான் கேள்விப்பட்டேன் 2000 ரூபாய் வரைக்கும் அந்த ஸ்ட்ரிப்பை வெளில வைக்கிறாங்க. 20 டைம்ஸ் 2000 ப்ராஃபிட். 20 அதோட யூசேஜஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தமா இதுக்கு? ஆமாம். ஏன்னா வந்து எப்படியாவது நான் தூங்கணும், அந்த போதையில் இருக்கணும், மங்கி இருக்கணும் நினைக்கும் பொழுது பாவம் தூக்கம் வராமல் ஒரு கேன்சரால் கஷ்டப்பட்டுருக்காங்க, தூக்கம் வரல, சக்கரை வியாதி, பிபி இருக்குது, கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நம்ம எழுதுகிறோம். அதே மாத்திரையில் வந்து ஒரு ஸ்கூலில் போய் உட்காந்து ஃபுட்பால் விளையாடுற பையன் அதை எடுத்துகிட்டு டெங்குன்னு மியூசிக் கேட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் இருந்தான்னா ஒரு ட்ரக் அடிக்ட், ஒரு போதைப் பொருள் அடிக்ட் வந்து உருவாகிறான். இது நடந்துகிட்ருக்கு. என்றைக்கோ இல்லை இன்னைக்கு, வேற எங்கேயோ இல்லை, இங்கே தமிழ்நாட்டில், தமிழகத்தில் எல்லாரும் ரொம்ப உஷாராக இருந்து. இன்னொரு இருக்குது இல்லை, இந்த சபதங்கள், ட்ரக் பிளட்ஜ். நான் வந்து நிச்சயமாக ட்ரக் எடுக்க மாட்டேன், நான் என்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட நான் வந்து ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், அவங்கள யூஸ் பண்ண விட மாட்டேன் இன்னும் ஒரு சபதம் மாதிரி. ஆக்சுவலாக ஒரு நல்ல பாயிண்ட். நம்ம தமிழ்நாடுல நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து 30 லட்சம் பேருக்கு நம்ம இந்த ட்ரக் இது எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஏன்னா 39 லட்சம் மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் 2-3 லட்சம் தான் அது வரைக்கும் அதை எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போர் பாதையில் பண்ணணும். ஏன்னா நம்ம பாதுகாக்கிறது, நம்ம எந்த மனுஷனும் எதுக்காக வேலை செய்யறோன்னா பசங்க இருக்காங்க, பசங்க வளர்ந்து போகிறது தான் சொல்லுவோம். அந்த பசங்களுடைய மண்டைக்குள்ளே ஏறி ஒரு கேன்சர் உள்ளே ஏறின மாதிரி ஒரு போதைப் பொருள் உள்ளே ஏறி ஆட போகுதுன்னா அதை நம்ம பிளாக் பண்ணணுமா இல்லையா? நிச்சயமாக பிளாக் பண்ணணும். இதுக்கு வந்து அரசியலையும் மீறி மேடை பேச்சு மீறி, நீயா நானாங்கிறதையும் மீறி, சமுதாயம் ஃபர்ஸ்ட், சொசைட்டி ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் நினச்சி ரொம்ப அக்ரெசிவாக பண்ணாலே ஒழிய இந்த பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையும் கேக் இருக்க வச்சுக்கோ. பசங்களை வந்து கேக் சாப்பிடாமல் நம்ம அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது கற்றுக் கொடுக்கணும்னா எங்கே நடக்கும்? அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கும் ஒரு விஷயம், எவ்விடத்திலும் இருக்கிற ஒரு 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 தருணத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கிடச்சிரும், சினிமா டிக்கெட்டோடைய கம்மி. ஸோ நாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணலைன்னா கோஸ்ட் கார்டு, போலீஸ், தமிழ்நாடுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்க போது. இப்போ இந்த திருத்தணியில் நடந்தது வந்து ஒன்று, இது மாதிரி நிறையா வந்துட்டு இருக்க போது இந்த போதைப் பொருட்களால். இப்போ இந்த மாதிரி போதைப் பொருளை யூஸ் பண்ணுறதுல பெரும்பான்மை யாருன்னு பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் இருக்கணும். ஏன்னா பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கிறது பெருசாக யாருக்கும் தெரிஞ்சிடாது, வெளியே தெரிஞ்சிடாது, அது ரகசியமாக வச்சுக்கோங்களேன். கூலி தொழிலாளியாக இருப்பார் அவங்க அப்பா, அம்மா வந்து தினக்கூலியாக இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு செய்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க பையன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன டைமில் இந்த ஜெலுசில் மாதிரியான விஷயம்லாம் நிறைய போதைக்கு பயன்படுத்துறதால நான் கேள்விப்பட்டிருக்கேன். காஃப் சிரப்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி தான் தினமலர் கூட ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறத கூட நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் வாங்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்டிகல். கரெக்ட். இப்படி போதையில் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்றத ஒரு பெற்றவங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? குட் கொஸ்டின். ஒரு பையன் வந்து போதைப் பொருளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான்னா அவனுடைய கவனம் எல்லாம் அந்த போதைப் பொருளுக்கு தான் போகும். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? குளிக்கணும், ஷேவ் பண்ணணும், டியோட்ரண்ட் போட்டுக்கணும், ஸ்மெல் அடிக்கக்கூடாது, முடிய வாரணும், நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், நல்ல க்ளோத்ஸ் டிப்டாப்பாக போகணும். இது எல்லாமே இருக்காது. குளிக்க மாட்டானுங்க, கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும், டியோட்ரண்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, முடியெல்லாம் அதே மாதிரி இருக்கும், அதே போல் நல்ல க்ளோத்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டு போவாங்க. லேட்டர் அடிக்ட்ஸ் எல்லாமே ஃபுல் கே தான் போடுவாங்க. ஸோ இங்கே அந்த குத்துறது ஒன்றும் தெரியாது. ஸோ பட் என்ன ஆகிடும், ஒரு டிஸ்கனெக்ட். இன்டேக்காக போகிறாங்களே, வெறும் குத்துறது மட்டும் இல்லை, இன்டேக்காக எடுக்கிறாங்களா நிறைய விஷயம். அது அவங்களும் இதே மாதிரி தான் சிம்டம்ஸ். இதே தான் டிஸ்கனெக்ட், சோஷியல் டிஸ்கனெக்ட். சமுதாயத்திலிருந்து தள்ளி வாழ்பவர்களாக நம்மிடம் நமது நடுவில் இருந்தால் கூட நம்மை விட்டு தள்ளி வாழ்பவனாக இருந்தால் உங்கள் பையன், நீங்கள் உஷாராக இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு 3-4 பசங்க வெவ்வேறு கல்லூரிகளில் இருந்து சேர்ந்து படிக்கிறதாக சொன்னால் நிச்சயமாக அங்கே போதைப் பொருள் விளையாடுது. நான் லயோலா, விவேகானந்தா, அது ஒரு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், சும்மா நாங்களாம் சேர்ந்து படிக்க போகிறோம்னா நிச்சயமாக சேர்ந்து வந்து படிக்க போகிறாங்க. ஆனால் போதைப் பொருளுடைய விஞ்ஞானத்தை பற்றி படிக்க போகிறாங்க தவிர அவங்களுடைய புக்ஸை படிக்கிறதுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகள், டெல்டேல் சைன்ஸ். உங்களுடைய பையன் வந்து சமுதாயத்திலேருந்து தன்னையே தனிமைப்படுத்தினா
தூரப்படுத்தினா நிச்சயமாக அவன் பிரெயினில் சில மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. அந்த பிரெயின் மாற்றங்களுக்கு நம்பர் 1 காஸ் இன்றைக்கி சமுதாயத்தில் போதைப்பொருள். ஃபைனலாக அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சோஷியல் மீடியா இந்த ஜென்சி ஜென்ரேஷனை எப்படி போட்டு ஆட்டி படைக்குதுன்னு பார்க்குறீங்க? அதாவது இது நிஜமாக இருந்தால் என்ன, இந்த பசங்க வந்து வெட்டினது வெறும் சோஷியல் மீடியா ரீல் பண்ணுறதுக்காகப்பட்டு இருந்தால் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்கு. ஏனென்றால் ட்ரக்ஸ் கூட நிறையா இருக்குது, ஆனால் எல்லார் கையிலையும் இல்லை. சோஷியல் மீடியா எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற கையில் இது வந்து சேரலாம். நம்ம தமிழ்நாடுலேயும் சரி இந்தியாவிலையும் சரி ரெகுலேஷன் இல்லை. இப்போ பல நாடுகளில் இப்போ ஸ்வீடன், டென்மார்க் இங்கெல்லாம் பசங்க வந்து 16 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து செல்ஃபோன், அவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்க முடியும். இங்கே அது மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா? ஒவ்வொருத்தும் அடித்து பிடிச்சி செல்ஃபோனை விற்கிறாங்க. 2 பேரண்டல் ஆப்ஸ் இருக்குது. அவங்க பசங்க வந்து இந்த போனோகிராஃபிக் சைட்ஸ் இதெல்லாம் ப்ளூ ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியாது, அடல்ட் சைட்ஸ்க்கு போக முடியாதுன்னு அந்த கட்டுப்பாடு இருக்குது. பேரண்ட்ஸ் தே நோ பசங்க என்ன பார்க்குறாங்க இங்கே நமக்கு தெரியுமா? பசங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இந்த காம்பினேஷன் அடிச்சிங்கன்னா ரெகுலேஷன் கட்டுப்பாடு இல்லை, பசங்க எங்கன்னு நமக்கு தெரியாது. சோஷியல் மீடியா அவங்கள வெவ்வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்க போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் வெப்னு இருக்குது. டார்க் வெப்புக்கு போனாங்கன்னா இது மாதிரி வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது, இதை எடுத்து போஸ்ட் பண்ணி அங்கே இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எங்கே போகிறோம் நம்ம யோசித்து பார்த்தா பயமாக இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம வந்து நம்ம நாடு இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், தமிழ்நாடு இப்படி ஆகணும், இந்தியா அப்படி ஆகணும், நம்ம ஒரு பக்கம் கனவு காணிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் நமது சமுதாயத்தோடைய அடிப்படையாக இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் இவங்க வந்து இந்த போதைப் பொருளால் வந்து சீர்கெடுறாங்க. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரடாக்சிக்கல் சுச்சுவேஷன். மாற்றணும். இந்த மாற்றத்துக்கு இப்போ நேரம் வந்துருச்சு. இப்போ மாற்றம் பண்ணலைன்னா நம்ம சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஏமாற்றம் தான். கிட்டத்தட்ட நேற்று புத்தாண்டு கொண்டாடணும் சென்னையில், ஒரு விபத்து கூட இல்லாத ஒரு புத்தாண்டாக நேற்று இருந்துச்சு. உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம். அதே போல் நம்மளுடைய விருப்பம் அதுதான், ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக உருவாகணுங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோங்கிற விஷயத்தையும் நம்ம நீங்கள் மக்கள்கிட்ட பதிவு செஞ்சுருக்கிறீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்கள் முடிவெடுக்கட்டும். ரொம்ப நன்றி சார். நன்றி முசாப், நேர்களுக்கு நன்றி.